உசுருக்கு பங்கம் வந்து கருப்பங்கோட்டை கோட்டையில வந்து கையேந்தினதுக்கு அப்புறம் சில மாற்றத்தை கொடுத்துருக்கா வச்சோ அடியா அங்க கருப்பங்கோட்டையில இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சிட்டு நிக்கிறீங்க என்ற நங்கம் இன்னைக்கு எல்லாமே கைவிட்டு போயிடுது இல்லையா? நல்லா இது வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழினே தெரியாது முடிச்சுட்டு நிக்குதா. இந்த வட்டி இருள் மங்கி செவ்வாக்கு மங்கி தொழில் மணிக்கு தலைக்கு மேல சொல்ல சேர்ந்து சுமையும் இருக்கிறது வழி தெரியாம இன்னைக்கு மின்னமும் பட்டு மரபொருள் சொல்றது புரியுதா? பயப்படாத, நான் இருக்கிற தகுதி மண்ணில் மீட்டு உன்னை ஆளாக்கி இதே பட்டியில் இருந்த வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? கைப்பற்றி போல தெசக தெரியாது முடிச்சிட்டு நிக்கிறேன். தெச நான் காமிக்கிறேன், புரிஞ்சுதா? முத்துமுகம் காமிச்சு முறையா மீட்டு கொடுத்தரும்படி போதுமா? ஐயா உடல் ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு. அதெல்லாம் பயப்படாத. நீயும் உலகமே சுத்திட்டு வந்துட்டேன். கட்டாக்கூர்ல நீ நம்பி வந்துட்டேன். அடையாளம் யாருமே சொல்ல, நான் சொல்லிட்டேன். தகுதிப்படி இதே பட்டியல் உன்ற மனக்குறையும் தீர்த்து உடம்பு குறையும் தீர்த்து உன்னை ஆளாக்கல அப்படின்னா இந்த பாதுக்கு அப்புறம் போயிச்சாமி புரியுதா? எனக்கு ஒன்றுக்கு தான் அவ பயப்பா பார்க்கலாம். தகுதிமா வந்து இல்லை இந்த அம்மாவாசையில் அரிசியத்து காமிக்கிறவா போகிறப்போ என்ன அடியா ஆயும் கைவிட்டு போய் நிற்கிறே முடிச்சு கொடுத்துடலப்பா. மீட்டு தரனாயா ஏமாந்த குளம் புழைச்சிருச்சு, அதை மீட்டு இதே பட்டியல அன்னைக்கு அடையாளம் போட்டு நட்டாரு தகுதிமான். போதுமா? அது போக மன நிம்மதி இல்லாத நிக்கிறீங்க. தாயின் தோப்புறமா நான் இருக்கிறேன். இது மொண்டிக்கட்டு புரியுதா? நோவு நொடியெல்லாம் கிடையாது. இது வேற சமாச்சாரம். 8 நாளுக்குள்ள மீட்டு தரம் பாருங்க. மீட்டு இதே பட்டியல் தங்க வைக்கிற மாட்டாலும் கழிச்சு அதையும் கைப்பற்றி கொடுத்தனாயா. வேப்பலக்காரி கும்பிடுறியா? கும்பிடு விட்டுறாத, புரிஞ்சுதா? போவோம் அடியா ஒட்டி மகள சொத்துல பங்க போடாம என்ன பக்கத்து இடத்துக்காரனுக்கு சொல்றது புரியுதா? பூமி பிரச்சனை அளக்கோணு அளந்து அனந்த பீலுக்கு எந்த விதத்துல சிக்கல் இல்லாம எங்களுக்கு சேர வேண்டியது சேர்த்துறோன்னு அங்க போக வேண்டியது போகணும்னு நீ நியாயத்தை கேட்டேன். புரிஞ்சுதா? அவன் ஏதாவது தகராறு பண்ணுவான், சிக்கல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பயந்து கிடந்தீங்க. நான் உத்தரவு போட்டு நடத்தி தர்றேன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்தாச்சு, நடத்தியாச்சு. அதுல ஒரு 3 சென்ட் கொஞ்சம் அவன் பக்கம் போயிருக்குது. அதை அவன் கொடுக்க மாட்டேங்கிறேன். அதை எனக்கு மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அவ்வளோ காலமா அவன் அதுல வெள்ளாம் பாட்டு வந்தான் இல்லையா? இப்ப நீ கேட்டீங்கன்னா எப்படி பாதி விடு. அவன் ஒண்ணு கேட்பானா நீ பாக்குற, நாம உன்னை கொடுத்துடலாம், 2 நம்ம பக்கம் தள்ளிக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்டு சொல்லணும் சொல்லணும். நியாயம் எதுவோ போய் பேசு. அந்த இடத்துல நான் வந்து பேசுறேன்னாயா பிரச்சனை முடிச்சு வேலையை போட்டுடலாம். போதுமா? சங்கடம் வராது போ. அடியா அங்க கருப்பம் கொட்டில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க இல்லையா? நங்கம் இழுக்கி எல்லா விதமே கையிட்டு போயிடுது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, வருமானம் பத்த மாட்டேங்குது, மன ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு. இதுக்கு நல்ல படம் கொடுத்து எனக்கு கைப்பற்றி என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிற மரபொருளா சொல்லிட்டு புரியுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு சவாலுக்கு விட கொடுத்துடலாம். என்ன யார் நான் பார் அவியான்னு பாத்திரலாம். ஒண்ணு. 2வது விட்டதை மீட்டு கொடுத்துறனாயா. கருப்பை கூடவே வந்து நின்று சாதித்தாருனாயா. புரிஞ்சுதா? விவசாய தொழில முடக்கி வேடிக்கை பார்க்குது, வருமானம் வரமாட்டேங்குது. உன்னையும் முடக்கி வட்டியும் முடக்கி இன்னைக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சாயா. பட்டி விட்டு பட்டி ஓட்டுனாங்க, இங்க வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாத படி போட்டாங்க. இல்லையா? நான் இருக்கிற தகுதிமான் இல்லையே. கட்டை இன்னைக்கு உடைக்கிறனாயா, இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா. நான் வந்து விளையாடுறதுக்கு
அடையாளம் உன்ற பட்டிக்குள்ளார சந்தன வாசம் வீசும். போதுமா? நான் வந்து விளையாண்டுட்டு வந்தேன்னாய இன்னையிலிருந்து அள்ளி படியாந்து போடுவேன். நீ வந்து எனக்கு கையேற்றிட்டு போ, மற்ற நான் பார்த்துக்கிறேன். இந்த அடியா தேய்ச்சி தண்ணி வர ஒரு அடுத்த ரசம் போட்டு குடிச்சுக்கோ. போதுமா? சொல்லுக்கார் கும்பிட்டுக்கிறியா? சிலுவை போ விட்டுறாரு. அடியா அங்க கருப்பு போட்டில இன்னைக்கு இடத்தில் பண்ணி பாக்குறாங்களா இல்லையா? அதை நல்லபடியா கை குடைக்காம இன்னைக்கு தவணை பண்ணிட்டு வராங்க, சிக்கல் பண்ணிட்டு வராங்க. அது மனம் முடியாது. எனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு ஒரு கேள்வி இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு, எங்கேயோ போயாச்சு. ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறேன். அது போக ஆதாய கைவிட்டு நிக்க, அதையும் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கு. இல்லத்துக்குள்ளார கேள்வி இல்லையப்பா இல்லையா? மனசுல ரொம்ப இல்லத்து ரீதியா சொல்றேன். மனசுக்குள்ளார போட்டு அப்படியே சுத்துக்கண்ணு வளர்ற மாதிரி வளர்ந்துட்டு கிடக்கு. மீட்டு கொள்ளலாமப்பா. நான் இருக்கிற தகுதிமான நில உலக வச்சு நின்று வேடிக்கை பார்த்தது கட்ட உடைக்கிறனாயா 10 பணத்துக்கு உத்தரவு போட்டலாம். அவனை கைப்பற்றி கொடுத்துட்றேன், ஆதாயத்தை மீட்டு தந்துடுறேன். போதுமா? வெளிநாடு போகணும், எனக்கு விசா வரணும் அப்படின்னு வந்து கடல் கடந்து போகணும் அப்படின்னு வந்து ஒன்று கேட்டுட்டு நிக்குது. இன்னைக்கு சொல்ற அடியா தொழில் ரீதியாவும் சரி, உள்ள ரீதியாவும் சரி, சிக்கல் வருமானத்துக்கு வழி பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து உனக்கு தடை போட்டு கொடுத்துட்றேன். மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். நீ பாட்டுக்குன்ற உழப்ப பாரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். போதுமா? அடியா எங்கிருந்து எங்க போகணும்னு பாக்குறேன். நாகர்கோயில் இருந்து என்ன அது என்ன ஊரு? பேரே நுழைய மாட்டேங்கிற. அங்க போகணும்னு திட்டம். நீ வேற ஒண்ணு நினைச்ச உண்டா இல்லையா? நான் தடை மாத்தி இருக்கிறேன். புரிஞ்சுதா? விசா வரணும் அப்படின்ட்டு அங்கலாப்பட்டு கிடந்த விசாவை வர வச்சாச்சு. புரிஞ்சுதா? இப்ப எல்லாம் பண்ணி கூட்ட போறக்கு வழி இல்லையே. ஆதாய ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப தொந்தரவு. அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். உனக்கு அந்த சிக்கலுக்கெல்லாம் விடுபொண்ணா விமானம் ஏறிடும். புரிஞ்சுதா? அதுக்கு ஆதாயம் எங்க போறது என்ன பண்றது தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். ஓ நான் தடம் போறேன். தடம் போட்டு அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. 5 அப்பர் புரியுதா? அது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு போறேன். கிளம்பு. எந்த விதத்துக்கு குறை வந்து சேராது. ஆதாயத்துக்கு தடை போடுறேன். கிளம்பு. நீ அங்க போய் தொழிலுக்கும் சரி மத்ததுக்கும் சரி அவனை எல்லாம் போட்டு நீ கூட்டிட்டு போயிடுவேன். இது சக்தி பார்த்து நடந்து அடியா காரியம் எத்தனை விதத்துல முயற்சி பண்ணியாச்சு. என்ன மட்டும் நிக்குது ஒண்ணு. அது போக நில குலைஞ்சு வந்து நிக்கிறீங்க. வெளியே சொல்ல முடியாத சில சிக்கல். அந்த சிக்கலுக்கு எப்படி விட கொடுக்கறது? இதுல இருந்து எனக்கு நிம்மதிப்படுத்தி என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா? எட போட்டு பாக்குறாங்க பாத்தியா? நானுக்கும் தகிரிமன் இல்லை. இதே பட்டியல் இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்கிறேன். சிரிச்சு சிங்காரம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? ஒன்னா நாள் ஒரு இடைஞ்சல் வந்துட்டு நிக்குது. அது என்ன ஒண்ணுங்கிறது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். மீட்டு உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது இதே பற்றி உன்னை சிரிக்க வச்சாரு. போதுமா? போ வீட்டு போடலவா? போதுமா? அடியா நோவு நொடி மீள மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? இது நோவும் இல்லை நொடியும் இல்லை. நீ 1 ரூபா மருத்துவ செலவு பண்ணாலே 10 லட்சம் செலவு பண்ணாலும் வீணா போய். புரியுதா? இது வேற சேட்டையப்பா. இது சிக்கல் பண்ணி இன்னைக்கு வேடிக்கை பார்த்து ஒரு குறை கொடுத்து வச்சிருக்காங்க. வர பொருளா சொல்லி புரியுதா? இதை நல்லது பண்ணி தேவட்டில் நிறுத்தி நான் அழகு பார்த்து ஒரு கீழ்காய்ஸ் குத்துற போட்டுறேன். உருளி நின்று வேடிக்கை பார்க்குது. அதுல நுரையீரல பிரச்சனை, இந்த நுரையீரல பிரச்சனை, கால் பிரச்சனை, கை பிரச்சனை எல்லாம் பல விதமா சொல்றாங்க. அதெல்லாம் நான் இருக்கிற தகுதிமன் இல்லை. இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா நாளொரு வண்ணம் பொழுது மீடியம் 4ஆம் மனம் தலை வச்சு இதே பட்டியல் கொடுத்து வாழ வச்சு கொடுத்துறனாயா. அது போக குடும்ப ரீதியாகவும் சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்குதாயா. அந்த குழப்பத்துக்கு நான் இருக்கிற தகுதிமன் இல்லை. அடையாளம் காமிக்கும்பா. கொண்டு பக்கமே விசுவ சொல்லப்பா. லேத்து போட்டிருக்காருடா. தினேசரா ஊர் அவனாசிரா. இது பேர் சொல்லிட்டாடா. யாரா
அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில முழு மனசோடு நம்பித்தான் வந்து நிக்கிறேன். நம்பிடுவியா? ஆனாமரம் தலை வச்சு தீராத குறைக்கு உத்தரவு போட்டு இதே பட்டில் நிறுத்தி காமிக்கிறனாயா? போதுமா தாயி? இந்தா புடி, இந்த நீ முதல் புடி, தொழில் ரீதியா வச்சுக்கோ. இந்தா இந்தா நீ ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஒண்ணு வச்சுக்கோ. இங்க வா, யாரும் கை பிடிச்சது இல்லையா? உன்னை பிடிச்சிட்ட. ஓ அமைச்சுக்கோ. அடியா நல்ல உசாரா புழைச்சிருந்த அடியா தான் இன்னைக்கு என்ன பண்றது கூட தெரியாத நலகுலைய வச்சிருச்சு. பாத்தியா இல்லையா? தப்பு சொல்லல, உன்னுடைய புத்தி உனக்கே இருக்காது இல்லையா? நாம் இப்படி இருக்கிறத பரிசுத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, எங்கெங்கயோ போயாச்சு, நல்லது பண்ண முடியல. இத உசுர வச்சுட்டு இருக்கிற நேரம் போய் சேர்ந்தலாம் அப்படின்னு அடியா திட்டம் போட்டுட்டு நிக்கிறாங்க. நான் இருக்கணும்ல, ஆனா உனக்கு நோவெல்லாம் கிடையாது. தகிரிமன் அது நல்லது பண்ணி உன்னை அந்த மாதிரி தூண்டுமப்பா, புரிஞ்சுதா? அந்த மாதிரி நினைப்புல போயக்கூடாது, புரிஞ்சுதா? அடியா இது நோந்தோடி இல்லையா? இது துர்தேவதையோட அடி. இன்னைக்கு அடியான பைத்தியார் நாய்க்கு வச்சிருக்குது, புரிஞ்சுதா? கருக்கு உருக்குன்னு பயத்தோட தான் இருப்பா. என்ன அதே மாதிரி நல்ல கலகாலம் வச்சுட்டு இன்னைக்கு தனிமையை நாடிட்டேன் பாரு. நீ அடுத்த சொல்லி வேற மாதிரி நடக்குமாயா? அதனால உனக்கு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கட்டை உடைக்கிறனப்பா, புரிஞ்சுதா? கட்டை உடைச்சு உனக்கு நல்லது பண்ணி நல்ல காரியத்தையும் முடிச்சு போடலாம். ஒண்ணு பயப்பட வேண்டாம். உலகமே சுத்திட்டு வந்துட்டீங்களா? மருத்துவத்தையும் பார்த்துட்டீங்களா? எங்கேயும் நல்லா இல்லடா. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ற அடுத்த 8ஆம் நாள் இந்த அடியாடி எப்படி கொண்டு நிறுத்துறேன் புரியுதா? இந்த அப்படி இந்த 2 கனி என்ற தங்கத்துக்கிட்ட கேளு எப்படி தனி வாக்கணும்னு. அவ்வளவுப்படாதா? இந்த உன்னை பாதுகாப்பு வச்சுக்கோ. ஒன்னா முடிக்கணுமா? முடிச்சு கொடுக்கணுமான்னு கேட்கிறேன். முடிச்சு கொடுக்கணுமா? முடிச்சிடலாமா? ஐயா இங்கே கவலைப்பட்டு கிடக்குற இந்த காலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், புரிஞ்சுதா? தடங்களா போட்டு நிக்கிறியா என்ன தங்கா? அதெல்லாம் மன முடியாத சாட்சி போடலாம். தகிரிமன் இல்லை, தொழில் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உத்தரவு போடுற சக்தி வாக்கு போதைங்க. இரும்பு வியாபாரமும் சரி வர மாட்டேங்குது. இரும்பு பாட்டு இருந்த மனசும் இன்னைக்கு கோலையா போச்சு. என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. பொண்ணாலும் நல்லா இருக்கிற பொண்ணா நடுங்கி போய் நிக்கிறா. இதுக்கு என்ன வழி ஏது வழி தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா? மொண்டிக்கட்டாயா? மொண்டிக்கட்ட நீக்கியாச்சு, புரிஞ்சுதா? நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன கருப்புடைய ஆளாமரம் தலை வச்சு உட வட்டி வாழ வச்சு அள்ளி படியந்து தரனாயா? இது இருக்கவே இன்னொரு வியாபாரத்துக்கு உத்தரவு போடுறேன். சரி, தேடி வருது, என்னை கேட்காம செய்யக்கூடாது. தேடி வருது, அதையும் செய்ய போட்டு கொடுத்து போட்டாங்க போட்டான். ஒண்ணு. 2வது, தாயே இன்னைக்கு நோவு நொடியெல்லாம் நீக்கிடலாமாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம், ஒண்ணு தகுதியமா நிற்கும். இந்த பாவத்துக்கு இருக்கும் கோட்டையில 2 தங்கத்துக்குமே அள்ளிப்படி இழக்கிற முடி போதுமா? எனக்கு கைப்பற்றி இந்த சிக்கலை படக்கூடாதுன்னு வந்து கேட்டு இல்லையா? நீயும் பல காலமா போராடி பார்த்தாச்சு, அதுக்கு விடையே கிடைக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறையா? தாயும் தகப்பனும் நான் இருக்கிற தகிரிமனில் சாட்சி தரேன், முடிச்சு கொடுத்துறேன். குடும்ப ரீதியா ஒரு சிக்கலை போட்டுட்டு நிக்கிறேன். அந்த சிக்கலுக்கு நான் இந்த குடும்பமா வர்றேன்னு சொல்லிட்டுனாயா தீர்வு தரும். தாயே என்ன தாயே அரண்மனை அமையறதுக்கு என்னமோ போட்டு குழப்பிட்டு நிக்கிறியா? மரபெல்லாம் சொல்றத உடைக்கிறதா? அடியா அரசாங்க தொழிலுக்கு ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணுனேன், புரிஞ்சுதா? அந்த முயற்சி பண்ணதுல ஒருத்தர் நம்பி நின்றேன். அப்ப வந்து சில சிக்கல் இருக்கிறதுனால மரபெல்லாம் சொல்றேன், அதை விட்டு போட்டு இன்னொரு பக்கம் தாவலாமா? வேறெல்லாம் சொல்லி போடுவனாயா? அதெல்லாம் வேண்டாம், புரிஞ்சுதா? தாயி அதெல்லாம் 2வது நினைக்கிறாள், நம்ப வேண்டாம். என்ன முதலாளி எல்லாம் முடிச்சு கொடுத்துருவானாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த விதத்தையும் கவனத்தை மாத்தாதே, புரிஞ்சுதா? இப்ப ஆதாயம் கொடுக்காம நிக்கிற, அங்க போனா ஆதாயம் போயிடும், புரிஞ்சுதா? அதெல்லாம் காரியத்தை முடிச்சு கொடுத்துருவா. தகிரிமன் தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. என்ன இந்த தாயி மனக்குறை தீர்ந்துதா? கவலை தீர்ந்துதா? ஓ தாய் பதவி வாங்கி கொடுத்துருவனாயா? இவா ஓ என்ற தங்கா ஐயா அரே இருக்கிற தொழில் விட்டுட்டு பறக்கிற தொழில் பிடிக்கல அப்படின்னு வந்து கேட்டுட்டு தங்க நிக்குது. தொழில் ரீதியா 4 படம் வரமாட்டேங்குது, அதனால வேற தொழில் செய்யலாம் அப்படின்னு வந்து நிக்கிற. இந்த தொழிலையும் விடாது செய்ய
இந்த தொழிலையும் விடாத செய்ய உனக்கு தோட்டம் அமைச்சு கொடுக்கறனாயா. என்ன நல்ல தண்ணி செல்வாக்கோட உனக்கு பூமி அமைக்கிறனாயா. இந்த தொழிலையும் விடாத செய். 10 பணம் உத்தரவு போட்டு அள்ளி படியாந்து போடலாம். முதல்ல அதை கைப்பத்து அதையே சொந்த பண்ணி கொடுக்குறேன். வாழ்த்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். ஓ தசி காமிக்கிறனாயா புரிச்சுக்கா. தகிரிமாப்பா நான் வந்து பேசுறப்போ அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்றேன். நான் எப்படி அங்கப்பட வேண்டாம் தகிரிமா இல்ல அது வந்துட்டேன் தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி இல்ல மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறாயா. வட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாஞ்சு இன்னைக்கு கை கிடைக்காத போய் நிக்கிறாயா. திக்கால் கொண்ட வழி போய் நிக்குது உண்டா இல்லையா. சுமையும் சேர்ந்து போச்சு. இறக்க வழி தெரியாம ஆளாமர மாட்டேன் என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி முன்னிட்டு இருந்த பட்டி இன்னைக்கு அனுகூலமா போய் 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாங்க. கட்ட தரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. தகிரிமானின் கால சுத்திரமாவே கொத்தி வேடிக்கை பார்த்துடுது. தாய் கலங்க வேண்டாம். கட்ட உடைச்சு இந்த சிக்கலுக்கெல்லாம் எப்படி விடக்கிறது எனக்கு தெரியும். என்னை நம்பி வந்து நில்லு. ஒரு தேவாதி ஒன்று விளையாண்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் தயங்கி நிக்கிறாயா. விளையாட வச்சிடலாம். கருப்ப நான் இருக்கிறேன். உத்தரவு போட்டு முடிச்சு தரப்போம். பெத்த கண்ணு நல்லபடியா ஆகோனே அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி அது செய்வன இது வேற பிரச்சனை அப்படிங்கறத கண்ணுல காமிச்சுனா இது போய் மருத்துவத்தை குறை சொல்லி என்ன பண்றது, மக்களை குறை சொல்லி என்ன பண்றது புரிஞ்சுதா தாயி. தாயி இது முன்னோர்கள் செஞ்சது. இன்னைக்கு உள்ள வட்டி வந்து இன்னைக்கு சிக்கலா நிக்குதாயா. பயப்பட வேண்டாம். என்னையும் அப்படித்தான் உடாப்படியா பிடிச்சாங்க நடையாட்டி போடுவாயா. நடையாட்டி போடலாம். அந்த பூமிய என்ன பண்றது, இருக்கிற பூமியை வித்து போடலாமா இல்ல அந்த இடத்துல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறேன். ஆனா பூமி என்ன பண்ண காடு என்ன பண்ண அதெல்லாம் விற்காதப்ப வித்தா கை முதல் போய் புரிஞ்சுதா. அதெல்லாம் பூமியில எந்த குறையும் இல்லை. என்ன நான் வந்து ஒரு சுழல் காத்தா வந்து ஒரு சலாசிட்டு வரும் வீட்டுக்குள்ள வந்தா நீ பேசுவியா நினைச்சிட்டு பேசுவாங்க. சுழல் காத்துல வந்து உள்ள பூந்து அலாசிட்டு வரும்போது நானே சொல்லிட்டேன் சுழல் காத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து கதவை திறந்து வச்சிடும் உள்ள ஒரு ஆளா சலாசிட்டு வந்துருவேன். ஏன்னா அதோட உன்ற பட்டி பூத்துக்குழுங்க நந்தவனம் தான் போ போ. தொழில் ரீதியா மாற்றத்தை கொடுத்தாச்சு. மற்றது ரீதியாவும் கொடுக்கிற சேதி வந்து குடிச்சுக்கோ. அடியா இத்தனை பேருக்கு நடத்துற உனக்கு நடத்தா விட்டுருவா எச காமிக்கிறேன் பாரு புரிஞ்சுதான். நல்ல காரியத்துக்கு முதல்ல உத்தரவு போட்டுடலாம். அது போக வருமானமும் இன்னும் கொஞ்சம் எச்சு வர மாதிரி பண்ணலாம். புரிஞ்சுதா. அதையும் போட்டு மனசுல குழப்பித்தான் நிக்கிறேன். இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கூட வந்து நிக்கிறனாயா ஒண்ணு தகுந்தது ஒண்ணு வருது. ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சு அது ரொம்ப நாள் ஆகி போச்சு தள்ளி போச்சு புரிஞ்சுதா. அதே தேடி வருது. அதை முடிச்சுக்கிட்டாலும் சரி இல்ல இன்னொரு அமைப்பையும் முடிச்சு கொடுத்தாரு. உனக்கு எது வேணுமோ நீயே முடிச்சுக்கோ போகுமா. தாயே நான் சொன்ன போது விட்டு போட்டு இப்ப பாத்தியா கருப்பை வாக்கு கத்திரிச்சு மாதிரி இருக்கணுமாயா புரிஞ்சுக்கே தாயி. கல்யாண காரியம் பெத்த தங்கத்து கேட்டேன் உண்டா இல்லையா. நான் இருந்துகிட்டு ஒரு அமைப்பு அமைச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னேன். பல ஆண்டு காலமா எங்கெங்கயோ அலைஞ்சு எங்கெங்கயோ போய் நல்லது பண்ண முடியல உண்டா இல்லையா தாயி. அதே மாதிரி எல்லாம் கழிச்சு இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாம கடுங்களா போச்சு. ஒரு அமைப்பு காமிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு அமைப்பு காமிச்சேன். கலை ஆட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் உறுதி வார்த்தை. அதுக்குள்ள எவனா சொல்றான் ஏதாவது சொல்றான்னு சொல்லி என்னை நம்பாம நினைட்டாங்க. துப்பாவையும் மாறிட்டாங்க. இதுல நான் தப்பா இந்த பொண்ணா தப்பா. சரி சரி அப்பு சில கல்யாணத்தை நடத்திடலாமா. அப்பு சில கல்யாணத்தை நடத்துற போதுமா. இதையுமே முடிச்சு தரேன். எதையும் போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம் புரிஞ்சுதா. போதாய் முடிச்சு தரேன். வேணுங்கிறதுக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்கிறேன் புரிஞ்சுதா தாயி. துணிஞ்சு நடத்து. இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்துடலாம். அதே மாதிரி தங்கத்துக்கு ஆண் தங்கத்துக்குமே அடையாளம் பண்ணலாமாயா. வேற குழப்பிட்டே நிக்குத. படிப்பு முறையில
அவதான் ஆடிட்டாக வருங்கிறத ஒன்னா ஆடிட்டு ஆக்கிடலாமாயா புரியுதா? அது போக வேறொரு உரையை போட்டுட்டு நிக்கிறேன். ஆச்சு பொண்ணாளாச்சு ஏன் ஒரு தொந்தரவு பண்ற புரியுதா? அதெல்லாம் எதையும் நினைச்சிட்டு நிக்க கூடாது. தாயும் தோப்பணுமா நான் இருக்கிறேன், என்னை நினைச்சிட்டு நில்லு. உனக்கு என்ன பதவி வாங்கி கொடுத்துருந்தாயா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். இதை சொன்னாதான் நீ நெசசாமி, இல்ல அப்படின்னா பொய்ச்சாமி அப்படின்னு இது வரைக்கும் நம்பாமையே பொண்ணா நின்றுட்டு இருந்தா. இப்ப நம்புறாளா இல்லையான்னு கேளு. எப்படி பத்திர அடையாளம் இல்லையா? அப்படித்தான் தான் சோதனை போடணும் புரிஞ்சுதா? எல்லாரும் போய் எல்லாம் மூட நம்பிக்கையில போய் விழுந்தெல்லாம் போறாங்க பாரு, அப்படி இருக்கக்கூடாது புரிஞ்சுதா? இது நெசவிடமா பொய்யிடமா? வா, உனக்கு தான் முதல் வர போ, வரம்பா போதுமா? இந்த தகுதிமா போ, இந்த அமாவாசையிலிருந்து கருப்போம் பார்த்துக்கிறோம் போ. போ வரம்பா, தொழில் பேக்குது போ. நில விளைஞ்சு வந்து நிக்குதாயா, உள்ள ரீதியாவும் அழுகாச்சு, வெளியும் சொல்ல முடியாம தொழில் ரீதியாவும் சிக்கலு, இல்ல ரீதியாவும் சிக்கலு, உள்ள ரீதியாவும் சிக்கல் உண்டா இல்லையா? இந்த குறையும் கொல்லமாயா அதையும் பெருக்கி கொடுத்துருந்தாங்க. போதுமா? கூடாத மனம் முடியாத சாதிச்சு தேவப்பட்டில் நிறுத்தி காமிக்கிறாயா? போதுமா? போ வரம்பா.